ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பி பிளாக் எலமெண்ட். பி பிளாக் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இது கெமிஸ்ட்ரியில் 12th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் லெசன் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இனட் பேர் எஃபெக்ட் வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேட்டா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பி பிளாக் எலமெண்ட்டை மட்டும் நம்ம தனியாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்க போகிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வந்து படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் S1 குரூப் S2 அதுக்கப்புறம் டி பிளாக் எலமெண்ட், அப்புறம் பி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட்லாம் என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து ரோ வைஸ் எப்படி இருக்கும், காலம் வைஸ் வந்து அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்டில் அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற லெசனில் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த லெசனில் பி பிளாக்கை மட்டும் தனியாக வந்து படிக்க போகிறோம். ஸோ பி பிளாக் எலமெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த லெசனில் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். குரூப் நம்பர் 13 to 18 வரைக்கும் இருக்குது. போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலஜன்ஸ், அப்புறம் வந்து நோபல் கேஸ். நோபல் கேஸ்ங்கிறது இனட் கேஸஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் ஃபேமிலி ஓ2 வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து லங்ஸுக்கு, அப்புறம் மரம் செடி கொடிகளுக்கு எல்லாமே வந்து தேவை. ஸோ அலுமினியம் ஃபேமிலி, அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா போரான் ஃபேமிலியில் வரும். அந்த அலுமினியம் வாஸ்ட் வந்து ஏரோப்ளைன் மெட்டல்ஸை வந்து யூஸ் பண்ணுற ஏரோப்ளைன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அலுமினியமால் வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்புறம் இங்கே வந்து சிப் செட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் பேஸ்டு செமிகண்டக்டர்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான்ஸ் இல்லாமல் எந்த ஒரு செமிகண்டக்டர்ஸுமே இருக்காது. சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர்ஸ். ஓகேவா, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பீரியடாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குவோம். ஜென்ரல் ட்ரெண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதோட மெட்டாலிக் நேச்சர், அயனிக் எனர்ஜி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அப்புறம் வந்து அனாமலஸ் நேச்சர். ஸோ இதெல்லாமே வந்து இந்த பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட எலக்ட்ரானிக் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா NS2 NP126. அதாவது பி ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எலக்ட்ரான்ல இருந்து 6 எலக்ட்ரான் வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1s2 2s2 2p2 கான்ஃபிகரேஷனில் வந்து வரும். அடுத்தது வந்து அதுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2p2லேருந்து 3p2 சிலிக்கான், அடுத்து 4p2 வந்து டின்னு, அப்புறம் வந்து 5p2 6p2. ஸோ அந்த சீரீஸ் ஃபுல்லுமே p2 சீரீஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். த எலமெண்ட் ஈச் குரூப் ஹாவ் சிமிலர் outer electron configuration differ only in the value of n principal quantum number. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2p2 இருக்கும். அதுக்கு கீழே வர சிலிக்கான் 3p2 வரும். அதுக்கு கீழே வர டின் வந்து 4p2 வரும். ஸோ இதுதான் வந்து அதோட இது என்னங்கிறது அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த NP அப்படின்றது போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த NP தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பி ஆர்பிட்டால்ஸ், 1pr இல்லை 2pr, 1p கிடையாது, 2pr 3pr 4prன்னு வருது. இங்கே நம்பர் வந்து நமக்கு இங்கே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2pலேருந்து லாஸ்ட் வரைக்கும் 6p வரைக்கும் வரும். ஸோ ஒரு குரூப்ல இருக்கிறது அதை ஃபாலோ பண்ணி தான் வரும். இப்போ நைட்ரஜனுக்கு வந்து 2p3 கான்ஃபிகரேஷன், அடுத்து கீழே வர பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4p3 3p3 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். 2p3 3p3 4p3. ஸோ அந்த சீரீஸ் ஃபுல்லுமே p3 சீரீஸ் தான் வந்து வரும். அந்த பிரின்சிபல் அந்த குவாண்டம் நம்பர் மட்டும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். Unlike S black elements which show only the positive oxidation state, some of the P black elements show negative oxidation state also. அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த அளவுக்கு பி பிளாக் எலமெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. மேக்சிமமான பி பிளாக் எலமெண்ட் வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கும். உதாரணத்துக்கு அலுமினியம், போரான், கார்பன், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். குளோரின், ஃப்ளூரின், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் பி பிளாக் எலமெண்ட்டில், இன்னும் ஒரு சில பி பிளாக் எலமெண்ட் வந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுதான் கீழே வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க.
So halogen have a strong tendency to gain the electron to give a stable halide ion when completely filled the electronic configuration, and hence one oxidation state is common in halogens. அதாவது ஃப்ளூரின்ல இருந்து குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டாடைன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1- ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காமனா இருக்கக்கூடியது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஃப்ளூரினுக்கு 1-, குளோரினுக்கு 1-, அப்புறம் புரோமின், அயோடின் எல்லாமே -1 ஸ்டேட்ல வந்து இருக்கும். இதுல அயோடின் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர்ல வந்து வரும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஐசோஜென்ஸ், டெட்ராஜென்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு, சால்கோட்டன்ஸ், ஹாலஜன்ஸ், இனர்ட் கேசஸ். ஸோ அதுக்குரிய பி பிளாக் எலமெண்ட்டுக்குரிய கான்ஃபிகரேஷன் வந்து ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. NS2 NP1, NS2 NP2, NS2 NP3, NS2 NP4, NS2 NP5, NS2 NP6. ரைட்டா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+, 4+, 5, 6, 7, 8 வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். பட் வந்து அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்க்கும்போது ஐசோஜென்ஸ்க்கு +1, அப்புறம் வந்து டெட்ராஜென்ஸ்க்கு +2, -4 வரைக்கும் இருக்கும். அப்புறம் வந்து நைட்ரஜன் லைக் சீரீஸ்க்கு +3லேருந்து -3 வரைக்கும், +3, -3 இந்த 2 இருக்கும். அப்புறம் வந்து ஹாலஜன்ஸ்க்கு சால்கோஜென்ஸ் ஆக்சிஜன் ஃபேமிலிஸ் பார்க்கும்போது 4+, 2+, அப்புறம் வந்து 2-, மேக்ஸிமம் இந்த 3ல தான் இருக்கும். ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 2+லயும் இருக்கும், 2-லயும் இருக்கும் ஆக்சிஜன். ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சல்ஃபர் வந்து SO4 இருக்கும்போது 2- இருந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹாலஜன்ஸ் பார்க்கும்போது 5+, 3+, +1, -1, ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஆனால் ஹாலஜன்ஸ் மேக்ஸிமம் -1 ஸ்டேட்ல வந்து இருக்கும். இனர்ட் கேசஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு 6+, 2+, 4+, அப்போ 2, 4, 6. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து அந்த இனர்ட் கேசஸ் வந்து கான்ஃபிகரேஷன்ல வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது மெட்டாலிக் நேச்சர். அப்போ பி பிளாக் எலமெண்ட்ல என்னென்ன மாதிரியான மெட்டாலிக் கேரக்டர் இருக்கு, என்னென்ன மாதிரியான மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டெண்டன்சி வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் வந்து மெட்டாலிக் கேரக்டருக்கு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. அது வந்து லூசிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்பெல்லாம் எலக்ட்ரான் லூஸ் ஆகுது அப்பெல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. திஸ் கேரக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் தி அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்து அந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் வந்து அமையும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் 3+ தான் மேக்ஸிமம் ஸ்டேபிள். அப்போ ஹையர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது ஹையர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக சின்ன அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் போதும். அதுதான் வந்து இங்கே வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்தது இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் லோயர் லெஃப்ட் கீழே பார்க்கும்போது வைல் த எலமெண்ட்ஸ் மெட்டல்ஸா வந்து இருக்கும். அதே மாதிரி அப்பர் பார்ட்ல போக போக நமக்கு வந்து நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ குரூப் நம்பர் 13, 14, 15, 16, 17, 18 வரைக்கும் அதுல என்னென்ன மெட்டல்ஸ் இருக்கு, நான் மெட்டல்ஸ் இருக்கு, ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 13 குரூப் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் நான் மெட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டலாய்டை பொறுத்த வரைக்கும் போரான், அப்புறம் ரேடியோ ஆக்டிவை பொறுத்த வரைக்கும் நியோரினியம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் அப்படின்றது வந்து நம்ம மேன்மெய்டு எலமெண்ட்ஸ். நம்ம உதாரணத்துக்கு யுரேனியம் பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விதமான மெட்டல்ஸ் வந்து கிடைக்கும், நிறைய விதமான எலமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைப்ல ஒன்று வந்தது தான் வந்து நியோனியம். இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் நம்பர் 14ல கார்பன் வந்து நான் மெட்டல், டின்னு, லெட்டு வந்து மெட்டல், சிலிகான், ஜெர்மானியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல், ஃபெலோரியம் வந்து இப்போ ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ல வந்து இருக்கு. குரூப் நம்பர் 15 அதுல வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், அப்புறம் வந்து பிஸ்மத் வந்து மெட்டல், அப்புறம் வந்து ஆர்சனிக், ஆன்டிமனி வந்து நான் மெட்டல், அப்புறம் வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் வந்து மாஸ்கோவியம். ரைட்டா? அடுத்தது வந்து குரூப் நம்பர் 16ல ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் இது வந்து நான் மெட்டல், பொலோனியம் வந்து மெட்டல், டெல்லூரியம் வந்து மெட்டலாய்டு, அப்புறம் வந்து லிவோமோரியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ். அடுத்தது வந்து குரூப் நம்பர் 17ல வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து நான் மெட்டல் தான் இருக்கும். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டாடைன் இது எல்லாமே வந்து நான் மெட்டல். ரேடியோ ஆக்டிவ்னு பார்க்கும்போது டென்சைன், ஸோ இது வந்து பார்க்குறப்ப அது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ல இருக்கு. குரூப் நம்பர் 18 பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேசஸ் தான். ஸோ இந்த கேசஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே நோபல் கேசஸ், எல்லாமே நான் மெட்டல்ஸ். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து கீழே இருந்து இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ். ஸோ அலுமினியம், கேலியம், இண்டியம், டைட்டானியம், டெல்லூரியம்,
டின்னு அப்புறம் வந்து லெட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முந்தின ஸ்லைடில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. லோயர் லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து இப்படி போக 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 இந்த கிளாஸில் வந்து போக 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 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் குறையும். அப்போ மெட்டாலிக் கேரக்டர் குறைஞ்சு 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 இங்கே ஃபுல்லாக நான் மெட்டல்ஸாக வந்து வந்துடும். அப்போ இங்கே மெட்டல் ஆரம்பிச்சு மெட்டலாய்டு போய் மெட்டலாய்டுலேருந்து நமக்கு வந்து நான் மெட்டல் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கீழே இருக்கிறது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் முக்கியமானது. அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். இந்த அயனைசேஷன் எனர்ஜி ஜென்ரலாகவே வந்து பீரியாடிக் டேபிளில் கீழே போக போக டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அக்ராஸ் த பீரியட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி குறையும். அது காரணம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் ஷெல்ல ஃபில் ஆகுறதுனால எலக்ட்ரான் அந்த ஆட்டமோட சைஸ் வந்து குறையும். அப்போ ஆட்டமோட சைஸ் குறையும் அப்படின்றதுனால நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு ஈஸியா வந்து சிக்னல் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். அப்படின்றதுனால ஹையர் எனர்ஜி கொடுத்து நம்ம வந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆட்டமும் ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா ஜீரோ ஸ்டேட்ல இருக்கு. அந்த ஜீரோ ஸ்டேட்ல இருந்து பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ மாத்துறதுக்கு பேர் தான் அது வந்து அயனைசேஷன் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் 15 to 18 குரூப்ஸ் வந்து ஜென்ரல் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. குரூப் நம்பர் 14 பொறுத்த வரைக்கும் சேம் சிமிலர் ட்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் அலுமினியம் டு போரான் டு அலுமினியம் அயனைசேஷன் என்தால்பி வந்து குறையும். பட் அலுமினியம்க்கு அப்புறம் டெலூரியம் வரைக்கும் அந்த அயனைசேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குரூப் நம்பர் 13, 14 பொறுத்த வரைக்கும் அயனைசேஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ 15 to 18 வந்து ஜென்ரல் ட்ரெண்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணுது. அப்புறம் திஸ் குரூப்ஸ் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் அஸ் வி மூவ் டவுன் த குரூப். அப்போ எப்பயும் போல டவுன் த குரூப் போக போக அந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து குறையும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு குரூப் நம்பர் 13ல வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. லைக் போரான் அலுமினியம் அப்போ குறையும் போது அலுமினியம்க்கு அப்புறம் வந்து மார்ஜினலரி ஒரு இன்க்ரீஸ் வந்து கிடைக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு. அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இதுல வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஹாலஜன் ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு எல்லாமே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸோ அனாமலஸ் நேச்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.